இன்றைய இன்றைய ஜீவ ஜீவ அப்பம் அப்பம் தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. நம்முடைய இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துதாமே நாம் சகலவற்றிலும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாய் வாழும்படியாக ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கையில் முன்னேறி செல்கிறவர்களாக நாம் காணத்தக்கதாக தம்முடைய ஜெயத்தின் மகிமை கிருபைகளை இரக்கங்களை நம்மேல் இன்றைய நாளிலே ஊற்றுவாராக, நம்மை ஸ்திரப்படுத்துவாராக. இன்றைக்கு கூட நாம் ஜீவப்பமாக ஜெயங்கொள்ளுதலை குறித்து நாம் அறிந்து கொள்ளும்படியாய் தேவன் நமக்கு பிரகாசமான மனக்கண்களை கட்டளையிடுவாராக. நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறு எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். இப்படி பவுல் சூளுரைக்கிறார். இவை எல்லாவற்றிலும் எந்த ஒரு காரியத்தில் இருந்தும் கிறிஸ்துவின் அன்பில் இருந்து பிரிக்கிற சகலவற்றில் இருந்து நாம் ஜெயங்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்கிறார். இதைத்தான் இன்றைய வேத வாசிப்பாய் காணப்படுகிற வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். மட்டுமல்ல 3ஆம் அதிகாரத்திலும் அதை பார்க்கலாம். ஜெயங்கொள்ள வேண்டியவர்களால் நாம் இருக்கிறோம். இந்த இடத்துல நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. நம்முடைய இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடைய மரணத்தினாலும் உயிர்த்தெழுதலினாலும் நம்முடைய இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடைய மரணத்தினாலும் உயிர்த்தெழுதினாலும் பாவத்தின் மீது சாபத்தின் மீது தேவன் அங்கீகரிக்காத பலவீனங்கள் மேலே எனக்கு ஜெயம் வந்துட்டு ஜெயத்தை அவர் கொடுத்துட்டார். எதிலிருந்து கொடுத்தார் அப்படின்னா காரிருளுடைய ஆளுகையிலிருந்து தேவனை விடுதலை ஆக்கிட்டார். ஆனால் காரிலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட்டு இருந்தாலும் ஜெயமுள்ளவராக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவுடைய மரணமும் உயிர்த்தெழுதலும் அப்படிப்பட்ட ஜெயத்துக்குள்ளே என்னை இழுத்து கொண்டாலும் எனக்கு ஒரு தாக்குதல் உண்டு. இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் கிறிஸ்துவின் அன்பிலிருந்து பிரிக்கும்படியாக பல போராட்டங்கள், பல பாவ சாப கேடுகள் நிறைந்த இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற வரைக்கும் நமக்கு ஒரு தாக்குதல் உண்டு. இந்த தாக்குதலில் அனுதினம் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக, அனுதினம் ஜெயம் எடுக்கிறவர்களாக நாம் வாழ வேண்டும் என்கிறதை மறந்துடக்கூடாது. கிருபையை பெற்றுக்கொண்டோம், இரக்கத்தை பெற்றுக்கொண்டோம், நல்லது. ஆனால் அதே வேளையில் கிருபையோடு நாம் இணைந்து கிரியை செய்கிற பொழுதுதான் நாம் ஜெயமுள்ளவர்களாய் மாற முடியும். இரக்கத்தை பெற்றுக்கொண்டு இருக்கிறோம், பாவத்தின் மேல் ஜெயம் எடுக்கிற இரக்கத்தை பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். அதே வேளையில் அந்த இரக்கத்தோடு சேர்ந்து நாம் கிரியை செய்யும் பொழுதுதான் இந்த ஜெயமுள்ள ஜீவிதம் வாழ முடியும். அதனால தான் 7 சபைகளை குறித்து சொல்லும்போது ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவன் இப்படியெல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவான், இப்படியெல்லாம் நான் உயர்த்துவேன் என கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். நான் ஜெயமுள்ளவன் தான். அதே வேளையிலே இந்த பாழ்பட்டு கிடக்கிற பூமியில் இருக்கிற வரைக்கும் பாவத்திற்கு விரோதமாய், சாபத்துக்கு விரோதமாய், மற்ற அசுத்தங்களுக்கு விரோதமாய், சுருக்கமாய் சொல்லப்போனால் கிறிஸ்துவுடைய அன்பிலிருந்து பிரிக்கிற எந்த காரியத்துக்கும் நாம் போராட வேண்டியவர்களாய் இருக்கிறோம் என்பதை மறந்துடக்கூடாது. கிருபையோடு கிரியை செய்கிறவனும் இரக்கத்தோடு இணைந்து கொண்டு கிரியை செய்கிறவனுமே ஜெயமுள்ள கிறிஸ்தவன்.
கிருபை என்று சொல்லி அதற்குள்ளே உறங்கிக் கொண்டு இருக்கிற நினைக்கிறவன் அவன் ஒரு சோம்பேறி. அவன் பாவத்தின் மேலே சாபத்தின் மேலே பரிபூர்ண ஜெயத்தை அவனால் பெற்றுக்கொள்ள முடியாது. எவன் ஒருவன் கிருபையோடு தன்னை அர்ப்பணித்து கிரியை செய்ய முயற்சிக்கிறானோ அவனே ஜெயமுள்ள கிறிஸ்தவன் என மீண்டும் ஒரு விஷயம் நான் சொல்லுகிறேன். அதனால தான் வேதம் சொல்லுது, ஒவ்வொரு சபையும் ஏதோ ஒரு விஷயத்தில் ஜெயம் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்பதை மனதிலே நிறுத்தி கிருபையோடு கிரியை செய்வோம், இரக்கத்தோடு இணைந்து கொள்வோம். தேவன் ஜெயமுள்ளவராய் இருக்கிறார். மரணத்தை ஜெயித்தவர் நம்மேல் ஜெயமுள்ள மகிமை ஊற்றி கொண்டு இருக்கிறார். நாம் கிரியை செய்ய வேண்டியது அவசியத்திலும் அவசியமே. எதோடு கூட கிருபையோடு கிரியை, இரக்கத்தோடு இணைந்து கொள்கிற வாழ்க்கையை தேவன் தாமே இந்த நாளிலும் நமக்கு கட்டளையிடுவாராக. ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ கொடுக்கப்பட்ட கிருபைகளுக்காக இரக்கங்களுக்காக நாம் தேவனை சோதரிப்போம். அதே வேளையிலே கொடுக்கப்பட்ட கிருபைகளை இரக்கங்களை பிடித்து கொண்டு கிறிஸ்துவின் அன்பிலிருந்து பிரிக்கிற எல்லாவற்றின் மேலே ஜெயம் எடுக்கும்படியாக நாம் முன்னேறி செல்வோம். செயல் வீரர்களாக ஜெய வீரர்களாக மாறுவோம். கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வாராக. ஒன்றை நாம் மறந்து போக வேண்டாம். இஸ்ரவேல் இராணுவங்களின் சேனைகளின் கர்த்தருடைய சேனையிலே நாம் யுத்த வீரர்களாய் நிற்கிறோம். ஒரு பிணைகாசை போல எழும்பி நிற்க, யுத்தம் செய்ய தேவன் நம்மை அழைக்கிறார். தேவையான கிருபையில் உண்டு, தேவையான இரக்கம் உண்டு. சார்ந்து கொள்வோம், இணைந்து வாழ்வோம். ஜெயம் நமக்குரியதே. ஜெயம் கொள்வோம். கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தங்களை சுதந்தரிப்போம். தேவன் எனக்கு கொடுத்த கிருபையோடு சேர்ந்து கிரியை செய்ய எனக்கு தெரியலைன்னா நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா? என் கையில் கொடை இருந்தும் மழை வரும்பொழுது கொடையை விரிக்காமல் கொடைக்காக ஜெபம் பண்ணுகிற ஒரு பைத்தியக்காரனாக இருக்கிறேன். இல்லைன்னா முட்டாள் கூட சொல்லலாம்.